ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க சூப்பரான பர்த்டே விஷஸ் சாங் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்ப்போம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரணும், நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு நாளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்பும் வந்து பார்க்க வரைக்கும் வாங்க இந்த வீடியோ வந்து சிம்பிளாக மேக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது நிறைய பேர் தேவை. அதோடைய ப்ரோ வெர்ஷன் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆப் ஓப்பன் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான புக் ஆப்ஷன் ஷேர் ஆப்ஷன் ரெண்டு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஷேர் ஆப்ஷன் அலைன்மெண்ட்டில் ஒன் டச் பண்ணி பார்த்தோம் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆன ப்ராஜெக்ட் வந்து இங்கே அலைன்மெண்ட் ஆப் ஓப்பன் பண்ணி கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ண 2 ப்ராஜெக்ட் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் இதுக்கான ஆடியோ லிங்க் வந்து நான் வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ளஸ் ஆகி செலக்ட் பண்ணி ஆடியோ ஆப்ஷனில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆடியோ வந்து சைடில் ப்ளஸ் ஆகி கொடுத்தா ஆட்டோமேட்டிக் ஆடியோ வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் ஆட் பண்ண ஆடியோ வந்து லாஸ்ட் செட் ஆகிடும் செக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபோட்டோ இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து லிரிக்லாம் எஃபெக்ட்லாம் கொடுத்துட்ருப்பேன். நீங்கள் வந்து எந்த சேஞ்ச் பண்ணுறது இருக்காது. ஒவ்வொன்றா நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்களோ அவங்களுடைய டேட்டா பார்த்து எல்லாமே வந்து மாற்றிங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ அனுப்பணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:26 ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 6:02 ஒன்று நெக்ஸ்ட் இதுக்கு வரும். நெக்ஸ்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 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 குரூப் விட்டு நெக்ஸ்ட் ஒரு குரூப்பில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் ஷோ பண்ணுற இதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க எங்கெல்லாம் சென்டரில் நீங்கள் அங்கே இமேஜ் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டபுள் புக் மார்க் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதா இருக்கும். நான் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கரெக்டாக ஒரு புக் மார்க் போய்ங்க. கரெக்டாக 30:25 அங்கே போய்டுங்க. ஒரு ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷன் போங்க. மீடியா ஆப்ஷன் போய் ஒரு நீங்கள் யார் இமேஜ் வச்சு இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறீங்களோ அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே திரையாட் இருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி வரும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் வரும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே சைடில் ஸ்கேல் ஆப்ஷன் வந்து ஜூம் பண்ணிங்க. ஜூம் பண்ணுறதா நெக்ஸ்ட் இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நான் ஆல்ரெடி இமேஜ் ஆட் பண்ணி இமேஜ் டிலைட் பண்ணிக்கிறேன். பேக் வந்துங்க. இப்போ ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து இமேஜில் ஆட் பண்ணி லாஸ்ட் வரையும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. இப்போ இந்த எஃபெக்ட் லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க எஃபெக்ட்டை. பேக் வாங்க. இப்போ புக் மார்க் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் குரூப் ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு குரூப் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் விட்டு அந்த குரூப் நெக்ஸ்ட் இருக்கிற லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி வாங்க. நான் சொல்கிற வரையும் ஆட் பண்ணி வாங்க. ஒரு குரூப் நெக்ஸ்ட் லேயருக்கு ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டபுள் குரூப் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் புக் மார்க் இருக்கும். இது வந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணோம். பேக் வந்துங்க. ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் எஃபெக்ட் 2 போங்க. எஃபெக்ட் 2 போய் செலக்ட் பண்ணுங்கள். லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிங்க. உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து ஷோ ஆகுது. அதனால் தான் நான் வந்து எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2 நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் பேக் வந்துங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி டபுள் புக் மார்க் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக 14:09 ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. பேக் வாங்க. அது அந்த எஃபெக்ட் ஒரே இடத்துல ஆட் பண்ணுறதுக்கும் ஷேக் ஆப்ஷன் 3 ஓப்பன் பண்ணிங்க. இப்போ 2 எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு தேர்ட் ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. இது வந்து தேர்ட் எஃபெக்ட். பேக் வாங்க. புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் டபுள் புக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக இந்த நீங்கள் தேர்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது மட்டும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து இப்படி இந்த நீங்கள் 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ணிவிடுவீங்க. நீங்கள் இப்படி தான் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்ல எஃபெக்ட் வந்து நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி இருக்காது. நீங்கள் இப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். மூவ் அண்ட் ஆப்ஷன் போங்க. இந்த சைடில் ஸ்கேல் ஆப்ஷனில் போய் நீங்கள் மூவ் அண்ட் ஆப்ஷன் வந்து ஜூம் ஆப்ஷன் வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணுங்கள். கரெக்டாக 559 நினைக்கிறேன். கரெக்டாக 551.3 வச்சுக்கோங்க. இதே நெக்ஸ்ட்டு 2 லேயர் இருக்கும். அந்த 2 லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக 70:21 இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 இமேஜ் ஆட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அந்த 2 இமேஜ் வச்சு நெக்ஸ்ட்டு 19:04 அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போய் 3 டாட் பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 2 லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் லேயருக்கு அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. இதே மாதிரி கரெக்டாக நெக்ஸ்ட்டு 2 லேயர் விட்டு அந்த 2 சின்ன லேயர் விட்டு நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணி வாங்க. 22:15 நெக்ஸ்ட்டு 24:11 நெக்ஸ்ட்டு 25:24 கரெக்டாக இமேஜ் வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 சின்ன லேயர் வந்து நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பீங்க. பேக் வந்துங்க. ஷேக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும். எஃபெக்ட் 4 இப்போ அந்த எஃபெக்ட் 4 லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க. 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். காப்பி அப்லோட் பண்ணிங்க. பேக் வாங்க. இப்போது புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 6:02 எஃபெக்ட் ஆட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஒரு 2 லேயர் எஃபெக்ட் ஆட் பண்ண வைப்பீங்க. இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் போய் 3 டாட் செலக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணாத எந்தெந்த சின்ன லேயர் எல்லா லேயருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க கண்டினியூஸாக.
அவ்வளோ வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்ல ஆட் பண்ணியாச்சு. பேக் வாங்க. திருப்பி ஷேக் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணிங்க. மேலே பார்த்தீங்கன்னா குரூப் லேயர் இருக்கும். அந்த குரூப் லேயருக்கு கீழே ஒரு 3 சிசி லேயர் இருக்குது. இப்போ அந்த 3 சிசி லேயர் சைடில் ராங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும். ஏரோக்கு பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே காப்பி 3 லேயர் இருக்கும். கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அந்த 3 லேயர் காப்பி ஆகிடுச்சு. பேக் வாங்க. கட் பண்ணிட்டு பேக் வாங்க. புக் ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுங்க. ஸ்டார்டிங்கில் வச்சு இந்த ஏரோக்கு பக்கத்தில் ப்ளஸ் ஐக்கன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே பேஸ்ட் 3 லேயர் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த 3 லேயர் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஃபுல்லாக வந்து வீடியோ வந்து பக்காவாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ மேலே இங்கே செட்டிங்ஸ் பதிலாக ஷேர் ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இங்கே வீடியோ வந்து ஷோ ஆகும். நீங்கள் கீழே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும்னா நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.